கடந்த முறை இங்கே நான் கலந்துக்கிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு. 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 40 நமதேன்னு முழங்கின நடக்குமா, நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க, யோசிச்சாங்க. ஆனால் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு? கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கைக்கு அடித்தளம். மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம். எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க? வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை, அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு 40க்கு 40 மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன். இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல. இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது. இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது. எனவே இங்கே பேசிய தலைவர்கள் என்னை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோர்த்து தொண்டர்களான தோழர்களான உடன்பிறப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன். இது சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. புதிய வரலாற்றை படைக்கிறதுக்கான வெற்றி இது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார். அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன? அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கினாங்க. உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பற்றி கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய 41வது வெற்றின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, 2004 கருத்து கணிப்புகளில் ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. இப்பவும் அதே மாதிரி தான். பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றும்னு சொன்னாங்க. ஆனால் அதை உடைச்சு
பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. 2004 நாம் 40க்கு 40 வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக மீதான அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க. அது அதிருப்தின்னா 2024 பெற்றிருக்கக்கூடிய 40க்கு 40 வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி. ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன? கொள்கை உறவோடு கடந்த 5 தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம்ம வெற்றிக்கு அச்சாணி. அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது, கொள்கை உறவு. இங்க மட்டும் இல்ல, 2023 நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில் வச்சுக்கிட்ட காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன். அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன். அதோட விளைவு தான் 28 கட்சிகளை உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும். நாம ஒன்று சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே இந்த கூட்டணி ஒன்று சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி, இடி, சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க. டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க. விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க. ஏராளமான போலி செய்திகளை, பொய் செய்திகளை, அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவில் வாட்ஸ்அப்பில் பரப்புனாங்க. இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு? 240 தான்.